சார் வணக்கம் சார். வணக்கம் சார், அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சிருச்சு. ஆனா மறுபடியும் அந்த ஒரு பேச்சு ஆரம்பிச்சிருக்கு. நயினார் நாகேந்திரன் ஆரம்பிச்சு விட்டாரு, வந்தா நல்லா இருக்கும்னு. எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு கான்வர்சேஷன் எப்படி பாக்குறீங்க அரசியல்? முதல்ல இதற்கான ஒரு பின்னணியை கவனிக்கணும். ஏன் அதிமுக பாஜக கூட்டணி உடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மீண்டும் பேசணும். எவ்வளவுதான் பேசியிருந்தாலும் ஒண்ணு, அதிமுகவை பாஜக டாமினேட் பண்ண நினைச்சது. தேச ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை நாங்க தான், எங்களுக்கு உட்பட்டதான் அஇஅதிமுக என்று நினைச்சு அவர் அமித்ஷா டிரைவ் பண்ணது ஃபர்ஸ்ட் தப்பு. அப்படி பண்ணிருக்க கூடாது. உங்களுடைய கட்சி ஒரு மைனர் பார்ட்னர்னு தெரிஞ்சும் கூட நீங்க ஆதிக்கம் செலுத்த நினைச்சது முதல் தவறு. ரெண்டாவது தவறு என்னன்னா, அதிமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த பிடிப்பும் பாஜகவிற்கு தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளாமை ஏற்புடையதல்ல. இந்த கட்சி வேணாம். அந்த கட்சி அதிமுகல எவ்வளவு பேர் வந்துட்டு மோடியினுடைய பேனரே போட்டுக்கிட்டு உள்ள போனா ஓட்டு கிடைக்கிற ஓட்டு கிடைக்காதுன்னு சொன்னாங்க 2021 சொன்னாங்களா இல்லையா? தேர்தல் முடிவுலாம் வரல, பரப்புரையும் போதே. சரி, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷன்ல பாஜக கூட்டணி தானே இருந்துச்சு. ஒரு இடத்துலயும் பாஜக காரங்களை ஏத்தலையே, அண்ணாமலை எத்த இடத்துலயும் ஏத்தலையே, அந்த கொடியை கூட பறக்க விடலையே அவங்க. பாஜக இந்த கூட்டணியில் இருக்கின்றதே காட்டிக்கலையே. அப்ப அஇஅதிமுகனுடைய நிலைமை என்ன அப்படின்னோம்னா, நம்மளுடைய வெற்றிக்கு இவங்க உதவ மாட்டாங்க அப்படின்றத தொண்டர்கள் ரீதியா, நிர்வாக அமைப்பு ரீதியா வந்துட்டு அந்த கட்சி முடிவு செய்து விட்டது. அதுதான் செங்கோட்டையன் வாயிலிருந்து வெளிப்பட்டது. நாங்க பாஜகவோடு கூட்டணி அமைக்கிறதுனால ஒவ்வொரு தொகுதியிலையும் 40 to 50,000 ஓட்டை இழக்கிறோம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொன்னதை யாருமே மறுக்கல. இன்னும் சொல்ல போனா அது திரு எடப்பாடி பழனிசாமிகளுடைய குரல் தான் திரு செங்கோட்டையன் ஒழிச்சது. எனவே பாஜக அதிமுக கூட்டணி என்றது முதல்ல அடிப்படையற்றது. இப்ப ஏன் அது பேசுறாங்க அப்படின்னா, இந்த தேர்தலுக்கு பிற்பாடு பாஜக ஒரு 11% ஓட்டு, அது அண்ணாமலை கணக்கு 11% ஓட்டு, நம்ம ஒரு 22% ஓட்டு, இதை சேர்த்தோம்னா 32% ஓட்டு. இதெல்லாம் மற்ற கட்சிகள்லாம் சேர்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம ஒரு 32-40% ஓட்டு வரலாம், திமுகவை ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்றது தான் திரு அங்க கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அதிமுகவுடைய முன்னணி தலைவர்களுடைய கருத்தா இருக்குது, மற்றவருடைய கருத்தாகவும் இருக்குது. ஆனா அது ஒரு பெரும்பான்மை கிடையாது, கருத்தா இருக்குது. எடப்பாடி என்ன நினைக்கிறாரு அப்படின்னோம்னா, இந்த கட்சியோட நம்ம உறவுல இருக்கிற வரைக்கும் நம்ம கட்சி அதனுடைய உண்மையான பலத்தை பெற முடியாது. ஏன் அப்படி நினைக்கிறாரு அப்படின்னோம்னா, இப்ப தொடர்ந்து அண்ணாமலையில மோடி வரைக்கும் வற்புறுத்துறதுனால நாங்க 11% ஓட்டு வாங்கிட்டோம், 11% ஓட்டு வாங்கிட்டோம் அப்படின்றாங்க. அந்த ஓட்டுல பாமக ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டுல ஓ பன்னீர்செல்வம் ஓட்டு இருக்குது, அதுல டிடிவி தினகரனுடைய ஓட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட அவங்க 11% ஓட்டு நாங்க வாங்கிட்டோம், கூட்டணி 18% அப்படின்றாங்க. அப்ப நாளைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய 21-22% அதிமுகவுக்கும் 11% பிஜேபிக்கு ஓட்டு போட்டுச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? 2/3 நீங்க நெல்லுங்க, 1/3 நாங்க நிக்கிறோம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்கல்ல. அப்போ சற்றப்ப 70 இல்லாட்டி 70-75 தொகுதிகளில் வந்துட்டு பாஜகவுக்கு விட்டு தர வேண்டியது இருக்கும். இத எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, இது கூடாது. இது எப்படின்னா, 40ல நம்மளுக்கு 25 தொகுதி கொடுக்குறேன்னு அப்படிதான் பிரேக் ஆச்சு இந்த அலையன்ஸ். அவங்களாம் வெளில சொல்லல, அது வேற கதை. 40 தொகுதி 39 தொகுதியில 25 நாங்க, 15 நீங்க, நாங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி ஏற்கல. இது எங்களுடைய கூட்டணி, நாங்க பிரதான கட்சி, விட்டுத்தர முடியாது அப்படின்றதுலாம் அது பிரேக் ஆச்சு. அண்ணாவை பத்தி அண்ணாமலை பேசுறதுதான் முக்கியத்துவம் அப்படி அதுதான் காரணம் காட்டி வெளில போனாங்க, அது வேற கதை. அதான் சொல்லப்பட்ட காரணம், உண்மை காரணம். இது எப்படியான ஒரு ஈவென்ச்சுவாலிட்டி 75-80 தொகுதி கேட்கறத வந்துட்டு கேட்டுக்கிட்டு நம்ம இறங்கி போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும், அது நல்லதில்லை அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறதுனாலதான் அவரு உறுதியா எதிர்க்கிறார். ஆனா வெற்றி அப்படின்ற எதிர்பார்க்கக்கூடிய அதிமுககாரங்க நம்மளுக்கு வேற எந்த கட்சியும் அந்த மாதிரி ஒரு பலம் வாய்ந்த கட்சி இல்லைன்ற நிலையில பாஜகவோட போலாமே நினைக்கிறாங்க. இப்ப இதுல எது அடுத்த 2 ஆண்டு காலத்துல இல்ல 1.5 ஆண்டு காலத்துல பெருசாகுதோ அதை பொறுத்து முடிவு ஏற்படலாம். கூட்டணி ஏற்படலாம், கூட்டணி ஏற்படாமலும் போகலாம். கூட்டணி எந்த இடத்துல ஏற்படும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய எண்ணத்தை விட இப்படி வெற்றி அப்படின்ற ஒரு இடத்தை மட்டுமே சிந்திக்கக்கூடியவங்களுடைய குரல் ஓங்கிச்சுன்னா நிச்சயம் கூட்டணிக்கு போவாங்க. அப்படி இல்லை, பாத்திரலாம் 2ல 1
ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி தான் நம்மளுக்கான ஓட் பேங்க், நம்மளுக்கான ஓட்டு வெற்றி அப்படின்னு நினைச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அது வேற. ஆனா ஒரு ப்ரீ கண்டிஷன் என்னன்னா, அதிமுகவை மறுபடியும் பலப்படுத்தாமல் பாஜகவிடமிருந்து டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வையும் இந்தாண்ட பக்கம் இழுக்காம அதிமுக பலம் பெறுதல் அப்படின்றது கூட்டணி வயசோ தனியாவோ முடியவே முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி முடிய வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற சிலர் பாஜக கூட்டணியை விரும்புவதாக தெரிகிறது. அந்த ஒரு சிக்கலை எப்படி? நான் சொன்னேன் எஸ்பி வேலுமணி, அதான் கோயம்புத்தூர் ஆட்கள்னு சொன்னேன் நான். எஸ்பி வேலுமணி மற்றவர்கள் என்னன்னா வெற்றி காரணம் என்னன்னா அதுக்கு ஒரு அரசியலையும் தாண்டி ஒரு காரணம் இருக்குல்ல, சம்பாரிச்சு வச்சதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. சென்ட்ரல்ல அவங்க பவர்ல இருக்காங்க, இது வரைக்கும் எந்த ரைடும் இல்லை எதுவும் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களுக்கு என்ன தேவை தடிச்சு நின்று பார்த்தாங்க. 8 முறை போட்டி பயணம் பண்ணி பார்த்தாரு, ஆனா ஒன்றும் பயனளிக்கல. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அந்த இடத்துல தான் அவங்க பார்ப்பாங்க. அப்ப அந்த இடத்துல அதிமுகவுக்கு பிடிக்காத அண்ணாமலையை வெளியேற்றுறதா இருந்தாலும் பாஜக தலைமை அதை செய்யும், தூக்கிடுவாங்க. செஞ்சுட்டு சரி 40 தொகுதி ஒத்துக்கோ, அவ்வளவுதான். ஒரு எம்எல்ஏ தொகுதியை ஜெயிக்கணும் அப்படின்னம்னா கூட கன்னியாகுமரியை தாண்டி பாஜகவுக்கு அதிமுக தேவை, கட்ட முடியாது. அதிமுகவுக்கு ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு கூட பாஜக தேவையில்லை. பாஜகவுடைய ஸ்ட்ரெங்க்ன்றது மக்களை சார்ந்து நிற்குது, கேடரை சார்ந்து நிற்குது, நிர்வாக அமைப்பை சார்ந்து நிற்குது. பாஜக எதுவுமே இல்லை. அதனால அதிமுகவினுடைய பலம் பலவீனம் தான் அதனுடைய வெற்றிக்கான அடிப்படையை தவிர அது அமைக்க போற கூட்டணி கிடையாது. அது பாமகவோட கூட்டணி வைக்கலாம், வைக்காத கூட போகலாம், அது வேற விஷயம். அதிமுகவினுடைய பலம் அதனுடைய அரசியலை சார்ந்த ஒன்று தானே தவிர, ஆனா அது தன்னுடைய கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனவங்களும் எடுக்கணும். ஏன்னா அதோட கேடர் இருக்கான், அதோட நிர்வாகிகள் இருக்காங்க, அதோட அமைப்பு இருக்குது. எல்லாத்தையும் பலப்படுத்தணும் அப்படின்னா இவங்களை எடுத்துத்தான் தீரணும். எந்தெந்த இடத்துல டிடிவி தினகரன் போட்டியிட்டாரோ, எந்த இடத்துல ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டாரோ, அங்கெல்லாம் அதிமுக எவ்வளவு கம்மியான ஓட்டு வாங்கி பின்னாடி போச்சு பாருங்க. அவங்களாம் எவ்வளவு தூரம் முன்னாடி போய் நிற்கிறாங்க பாருங்க. அப்போ நீங்க இதைத்தான் யோசிக்கணும். அப்ப இதை வந்துட்டு திங்க் பண்ணாத, இந்த கட்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில செதறி அங்கங்க இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்க்காம எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையா அந்த கட்சியை பலப்படுத்திடலான்னு நினைச்சாரு அப்படின்னோம்னா நிறைவேறாது. அதுக்கான வெற்றி வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப 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 கம்மி. இப்ப நீங்க சொன்னீங்களா இந்த ரைடு கீடுலாம், அதெல்லாம் இப்போ மறுக்கிறாரு, தைரியமா மறுக்கிறாரு. அவங்க இப்படிலாம் நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இல்லையா? இல்லைங்க, அரசியலுக்காக பேசுறத இந்திய அரசியல்ல நீங்க சாதாரணமா எடுத்துருங்க. அரசியலுக்காக அதை பேசணும், அதுக்காக பேசுவாங்க. அதனால வந்துட்டு 2 பேரும் ஒன்னா போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? திமுக ஆளுநருடைய டீ பார்ட்டியில கலந்துக்காதான், திமுக அரசு பார்ட்டியில கலந்துக்குமா? இதுல இருந்து தெரியலையா உங்களுக்கு? அவ்வளவுதான். அரசியல்ல வந்துட்டு இந்த எதிர்ப்பு அரசியல் அப்படின்றதெல்லாம் திமுக ஒரு பயங்கர தீய சக்தி ஜெயலலிதா சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படிதானே ஓட்டு போட்டாங்க. 96ல ஜெயலலிதா மாத்திய சொன்னாங்க. ஜெயலலிதா தீய சக்தின்னு சொல்லிட்டு 96ல ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைச்சு ஓட்டு போட்டாங்க? அடிச்சு கூச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி போடலையா? அரசியல் தான் தீர்மானிக்கும் மக்களுடைய எண்ணத்தையும் போக்கி. அதனால இவங்க சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் வந்துட்டு எடுபட போறது இல்லை, அடிப்படையாவே எடுபட போறது இல்லை. இங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்கா, அந்த கட்சி ஒரு ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டி அதற்கான மாற்றம் என்ன சொல்லுது, மாற்றா இவங்க எதை செய்வாங்க, இவங்க வந்தா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் மக்கள் சிந்திப்பாங்க. அந்த இடத்துக்கு தகுதி பெற்ற கட்சி தான் அதிமுக. ஆனா இன்னைக்கு பலவீனப்பட்டிருக்குது. இதை பலப்படுத்த வேணும். பலப்படுத்துவதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடவில்லை. இதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், பலப்படுத்தக்கூடிய முயற்சியில் அவர் ஈடுபடவில்லை. எனவே அவர்கள் சொல்லக்கூடியது எதுவும் சாத்தியமாவதற்கான வாய்ப்பு இல்லை. சமீப ஜூனியர் விகடன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தது, 3 கோஷ்டிகள் முட்டுச்சந்தில் தவிக்கும் எடப்பாடி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி ஒரு கோஷ்டி இருக்கா? எஸ்பி வேலுமணி இருக்கும் சார், அரசியல் கட்சியில. கேபி முனுசாமி ஒரு பக்கம், இல்ல அரசியல் இவரு இன்னொரு பக்கம், திண்டிவனம் சிவி சண்முகம் இல்லையா? எல்லாருமே 10 எம்எல்ஏக்களை வச்சு 5 எம்எல்ஏக்களை வச்சு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே ஒரு பொதுக்குழு அப்படின்றத உருவாக்கி அதன் அடிப்படையில இவங்க ஒன்னும் அரசியல் பண்ணி எனக்கு ஒரு 3 வருஷம் வந்துருச்சு. இதுக்கு மேல இவங்க திரும்பி போனாங்கன்னா இதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் மாதிரி
இல்ல டிடிவி தினகரன் மாதிரி பலம் எடுப்பாங்க. இவங்க ஒன்னாதான் இருந்து செஞ்சாகணும். அந்த ஒன்னா வச்சுக்கக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு எடப்பாடி நல்லாவே செய்யறாரு. ஆனா அது போறாது. அதான் அடுத்தடுத்த தேர்தல்கள் நிரூபணம் ஆகிட்டு வரக்கூடிய விடயம் அதுதான். இவர் ஒரு கட்சியா போறாரு, ஆனா மக்கள் மத்தியில் அவர் ஒரு லீடர்ஷிப்பை ஈடுபடலை. தமிழ்நாடு ஒரு லீடர்ஷிப் ஓரியன்ட் பொலிட்டிக்கல் கிரவுண்ட். தலைவர் எப்படி, தலைமை எப்படி அப்படின்றத பார்க்கும். எவ்வளவு பவர்ஃபுல்லான அரசியல் நீங்க பண்ணீங்கனாலும் தலைமைத்துவம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, தலைவர் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். ஏன் ஃபார் தட் மேட்டர் இந்தியா கூட நீங்க ஏதாவது ஒன்று நீங்க முன்னிலைப்படுத்தணும், அப்பதான் வரும். அப்படி வராது. அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வரல, அந்த இடத்துக்கு டிடிவி தினகரன் வரல, அந்த இடத்துக்கு பன்னீர்செல்வம் வரல. இப்ப சொல்லுங்க என்ன பண்ண முடியும்? இல்ல மேல பார்த்தா அந்த இந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம போற மாதிரி தெரியுது. உள்ளுக்குள்ள அந்த பூசல் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்காது. அதாவது எல்லாரும் சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்கன்னு அந்த இடத்துல நான் சொல்ல வரல. வெற்றிக்கான சாத்தியக்கூறுகளை ஒவ்வொருத்தரும் ஆராயுவான் இல்லையா? எது எஸ்பி வேலுமணிக்கு தேவைன்னு தெரியுதோ அது சிவி சண்முகத்துக்கு தேவையில்லாத இருந்துச்சுன்னா அப்ப இவங்க ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா தானே நிற்பாங்க. நான் சொல்றது விளக்குதுங்களா? கொங்கு பகுதியில வந்துட்டு இல்ல இது மாதிரி எல்லாம் ஜெயலலிதா அம்மா காலத்துல இல்ல. அதுதான் சொல்ல வரேன். அது லீடர்ஷிப். இப்ப லீடர்ஷிப் இல்ல. ஜெயலலிதா இருந்த போது லீடர்ஷிப். எடப்பாடி பழனிசாமி அந்த பொசிஷனுக்கு வரல, பதவிக்கு லீடர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் வரல. நான் தொடர்ந்து சொல்லிட்டே வரேன், அவர் லீடர் கிடையாது. அவர் ஒரு ஹெவி வெயிட். நிச்சயம் அதிமுக ஒரு ஹெவி வெயிட் ஒருங்கிணைச்சாரு, பண்ணாரு, நல்ல அரசியல் போற எல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களால் ஒரு லீடரா ஏற்றுக்கொள்ளப்படணும், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸ்டாலின் அதை செஞ்சுட்டார், அதுதான் அவருடைய பெரிய பலம். மற்றதெல்லாம் சொல்றாங்க இவங்க. ஒரு தலைவர் அவர் வந்துட்டு பதிஞ்சிட்டார், எடப்பாடி பதியலை, இதுதான் முக்கியம். அதுக்கு ஒரு காரணம் இந்த அப்படியே போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் காலை வாரி விட்டது. தமிழ்நாட்டு மக்கள்லாங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க, சென்டிமெண்டலானவங்க இல்ல, சென்சிட்டிவானவங்க. பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு பெரிய ஆளு. திமுக அதிமுக ரெண்டுத்தையும் வந்துட்டு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திண்டுக்கல்ல சொன்ன அடிச்சு பிரச்சாரம் பண்ணாரு. 80,000 ஓட்டுல வந்துட்டு எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. எம்ஜிஆர் வந்துட்டு காமராஜரோட ஒரு பெரிய டாப் லீடரா? ஏன் ஏத்துக்கிட்டாங்க? காரணம் மக்களுக்கு அந்த தலைவர் மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. எம்ஜிஆர் அப்படின்ட்டாங்க. நல்லா பழைய காங்கிரஸ் சம்பவம் எனக்கு தெரியும், ரோட்ல எப்படி நடந்துச்சு அப்படின்னு விஷயம். ஒரு முதல் தேர்தல்ல கட்டமைப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல, யாரை நிறுத்துறான்னு எம்ஜிஆர் அல்லாடிக்கிட்டு தேடி ஈடி எல்லாம் பார்த்து நிறுத்துறாரு. அவர் 2,48,000 ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாரு. திமுக 90,000 ஓட்டு வாங்கி பொன் முத்துராமலிங்கம் டெபாசிட் எடுக்கிறாரு. அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்க நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்னன்னா இந்த சென்டிமெண்ட் அவருக்கு ஏசா தான் இருக்கும், என்னைக்கும் இருக்கும். இதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா உடைக்கலாம். சசிகலா, டிடிவி, ஓபி இவங்களெல்லாம் சேர்த்து அதிமுக படைய பலத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே அது முடியும். ஆனா பிஜேபி அதை அவ்வளவு சாதாரணமா விட்டுறாது, அதே நீங்க கவனிக்கலாம். மறுபடியும் எதற்காக அதிமுக உடைச்சாங்களோ அந்த மிஷன் இன்னும் அவங்களுக்கு முடியல, அந்த திட்டம் இன்னும் முற்றுப்பெறல. அந்த திட்டத்தோட தான் அவங்க என்ன இருக்காங்க. அதிமுக அழிஞ்சதுன்னா அந்த இடத்துல நாம அப்படின்ற இடத்துல தான் அவங்க நிக்கிறாங்க பிஜேபி. எனவே இதை கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே போறோம், ஒன்னாவதுக்கான தேவை அங்கே எழும். என்ன எந்த விதமான எல்லாம் பர்சனல் டிஃபரன்ஸ் தான். யாருக்கு? ஓபிக்கும் இபிஎஸ்க்கும் இல்ல, இபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் இல்ல, இபிஎஸ்க்கும் சசிகலாவோட இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? உங்களை எல்லாம் எடுத்து வந்து உட்கார வச்சிட்ட உடனே நீங்க சிறைக்கு போனாங்க, போயிட்டு வர்றதுக்குள்ள நீங்க அவங்களே தூக்கி வெளில போடுறீங்க. அவங்க அரசியலுக்கு வந்திருப்பாங்க, இடியை வச்சு தடுத்துடுறாங்க. இந்திய ஒன்றிய அரசு 40 சம்மன் கொடுத்தாங்களா, சிறையிலிருந்து வெளில வந்து 40 சம்மன் எடுத்து கொடுத்தாங்க, சரியா போச்சு. அந்த அம்மா பின்னாடி போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதனால தான் நான் அவங்கள ஒரு பொருட்படுத்தியே நான் பேசல. அப்போ உங்களுடைய கட்சியை வந்துட்டு 3-4 தலைமைகள் கட்டுப்படுத்துது அப்படின்னா என்ன ஆகும்? வாக்குச்சிதறல் ஏற்படும், கட்சியினரிடையே வாக்குச்சிதறல் அப்படின்னு வரும்போது மக்கள் மத்தியில மட்டும் நீங்க எப்படி உங்களால வெற்றி பெற முடியும்? இதுதான் பிரச்சனை. அதிமுகவுடைய அடிப்படை பிரச்சனை. ஒண்ணு சேர்ந்தா வலிமையா இருக்குமா? ஒண்ணு சேர்ந்தா தானே அது அதிமுகவா இருக்கும். இல்லாட்டி ஒரு ஊனப்பட்ட அதிமுக தான் அது. இன்னைக்கு இருக்கிற நிலையில அதிமுக ஊனப்பட்ட அதிமுக தான்.
இல்ல மெஜாரிட்டி எடப்பாடி 90% மேல ஆகட்டும். அதெல்லாம் மெஜாரிட்டி மைனாரிட்டி எல்லாமே அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நியமனங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் பண்றதுன்றது எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்குது. எல்லாம் நியமனம் தான். எல்லாருக்கும் அதிமுக பிரதானமா என்னது? அஇஅதிமுக ஒண்ணு, கொடி அண்ணா படம் பதிச்ச கொடி, 3வது ரெட்டை இலை சின்னம், இவ்வளவுதான். 4வது லீடர்ஷிப், 4 தான் அதிமுக. நீங்க 3 வச்சுட்டு இருக்கிறீங்க, லீடர்ஷிப் இல்ல. 3 வச்சிருக்கிறீங்க, லீடர்ஷிப் கிடையாது. லீடர்ஷிப் இல்லாத ஒண்ணுமே இல்லை. லீடர்ஷிப் ரொம்ப முக்கியமானது. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு. லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா இல்லையா? அப்படி இல்ல பார்ஷல். மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா ஒரு லீடரா அப்படின்றது தான் இங்க பிரச்சனை. அவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அப்படின்றதுக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு அதிமுக வந்துட்டு இந்த தேர்தலில் வந்துட்டு வந்திருக்கணும் இல்லையே. அவர் எல்லா இடத்துலயும் ஓடி ஓடி பரப்புரை பண்ணார். அவல திஸ் இஸ் மை அசஸ்மெண்ட். இது என்னுடைய மதிப்பீடு. உங்களுடைய மதிப்பீடு மாறலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஒரு ஸ்ட்ராங் லீடர், நான் மறுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் ஒரு ஹெவி வெயிட், நான் மறுக்கவே இல்லை. ஒரு எதிர்கட்சி தலைவரா எல்லாம் ரைட். மக்களால் வந்துட்டு ஒரு பெரிய தலைவராக தேர்தல் அவர் ஏற்றுக்கொள்ளப்படணும். அந்த இடம் தான் அஇஅதிமுக பலம். 2வது பலம். முதல் பலம் கட்சியை ஒருங்கிணைக்கணும். பயந்தீங்கன்னா முடியாது. அவங்க தான் நம்ம இருக்க மாட்டோம், இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளை காலி பண்ணோம், இப்பெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா பழகணும் முடியாது. அதுவும் இன்னைக்கு விஜய் போன்றவர்கள் வரக்கூடிய சூழல்ல உங்களால உங்களுடைய கட்சியை வந்துட்டு நீங்க காப்பாத்தி மேம்படுத்தலன்னா ரொம்ப கஷ்டம். நமக்கு டிடி தினகரன் பேசுறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சமீப காலத்துல. 2026க்கு பிறகு அம்மாவோட கட்சி இருக்காதுன்றாரு. இந்த ஸ்கூல் இஷ்யூ வந்தப்ப அந்த பர்சன் பேசுறதுல என்ன தப்பு அப்படின்றாரு, மகாவிஷ்ணு பேசுனதுல என்ன தப்பு அப்படின்றாரு. கடுமையா பிஜேபி எதிர்த்தவர் தான் டிடிவி தினகரன். நான் ரொம்ப அவரை ஃபாலோ பண்ணி பார்த்திருக்கேன். கடுமையான என்னை தூக்கிட்டா ஒரு 10 வருஷம் உள்ளவையே. அதுக்கப்புறமும் என்னால ஒரு 20 வருஷம் அரசியல் பண்ண முடியும், ஆனா நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொன்னவர் டிடிவி தினகரன். ஒரே ஒரு ஃபிளைட்ல போட்டு போனாங்க, சிறையில வச்சாங்க, எல்லாத்தையும் மாத்துறாங்க, உனக்கு எதுவுமே இருக்காதுன்னாங்க, மிரட்டினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபியால பேசிட்டு இருக்காரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதேதான் ஓபிஎஸ். சசிகலா அம்மா ஏதோ சுற்றுப்பயணம் போறாங்க, ஒன்னும் பெருசா நியூஸ் வந்த மாதிரியே தெரியல. காரணம் என்னன்னா 2021 தேர்தல் அவங்க இல்லவே இல்லை. அவங்க தான் ஒதுக்கிட்டாங்கல்ல ஒரு அறிக்கையை விட்டு. அப்புறம் அவ்வளவுதான். நீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு வச்சுக்கோங்க, யாருக்காக அது நிக்காது. அது ஆற்றில் ஓடக்கூடிய நீரை போல அது ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க அதோட சேர்ந்து ஓடிக்கிட்டே பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்க இருப்பீங்க, இல்லாட்டி கிடையாது. நீங்க பேசல அப்படின்னோம்னா, ஒரு அறிக்கை வரல அப்படின்னா, ஒரு கட்சி செயல்படல அப்படின்னா மறந்துட்டு ஜனங்க போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். திடீர்னு மறுபடியும் வந்துட்டு நான் பிடிப்பேன், அந்த பரிதாபம்லாம் சசிகலாமா இல்லையா, ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க எப்ப அவங்க பலம் பெறுவாங்கன்னா, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அவங்க ஒரு பலம் வாய்ந்த சக்தியா இருப்பாங்க. பலம் பெறலன்னா அவங்க ஒரு தனித்த சக்தியா பலம் பெற முடியாது. இந்த ஒன்னா சேர்ந்து ஒண்ணுல ஒண்ணா அவங்க இருக்கணும். இந்த 4ல 1 4ல 1 அவங்க ஏற்றுக்கொள்ள அது அவங்க முடிவு எடுக்கணும். நம்ம வெளில இருந்து நம்ம சொல்ல முடியாது. சசிகலா எவ்வளவு பலத்தோட ஜெயலலிதாவோட இருந்தாங்க அப்படின்றது வந்துட்டு இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அதை முடிவு எடுக்கணும். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார்.